வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, மே மாத பலன் பார்க்க போகிறோங்க. நம்மளோட தமிழ் புத்தாண்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் கரெக்டாக ஒரு வருஷம் ஃப்ளோ உள்ள வரும். மே மாதம் பலன். மே மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம். எல்லாருக்கும் தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்க தான் அதிகமாக வேலை செய்வாங்க. அதனால் எல்லாரும் வேலை செய்கிறவங்க. அதனால் நம்மளுக்கே ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் ஒன்று. அடுத்து மே 1 கள்ளழகர் ஆற்றல் எழுந்தருளர். மதுரையே விழா கோலமாக இருக்கும். மதுரைக்காரங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஃபங்க்ஷன். நமக்கும் கள்ளழகர் எழுந்தருள்றது ரொம்ப 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 நல்ல நாள். பெருமாளுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஒன்று. அப்படியே நீங்கள் ஒரு 30-31 மே 30-31 வந்துட்டிங்கன்னா வைகாசி விசாகம் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடையது. ஏன்னா முருகன் விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தவர். சரி, நிறைய பேர் கார்த்திகை நினச்சிக்கிறோம். கார்த்திகை பெண்களால் எடுத்து வளர்க்கப்பட்டவர் விசாகத்தில் தான் பிறந்தார். ஸோ இந்த விசாகத்தில் அவருடைய பவர், அதாவது வைகாசி விசாகத்தில் அவருடைய பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திருத்தணி, திருச்செந்தூர், பழனி இந்த இடத்துலலாம் ஃபங்க்ஷன் பயங்கர கொடி கட்டி பிறக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டுமே அட்டகாசமான ஃபெஸ்டிவல், தமிழ் ஃபெஸ்டிவலில் தான் வருது. இன்னும் இந்த சித்திரை வைகாசி இந்த 2 மாதங்களில் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஜெயிக்க போகிறோம், எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும். பரிகாரங்கள்லாம் கோவில் பரிகாரங்களும் சொல்கிறேன். அப்படியே வீடியோவுக்கு நடுவில் நிறைய சின்னது ஆனால் நல்ல பலன் தரும் சில வீட்டு பரிகாரங்கள், இல்லைன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் இருக்க விஷயத்தை வச்சு நம்ம எப்படி பரிகாரம் பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறோம் வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம வீட்டில் தான் குரு. இன்னொன்று குரு ஜூன் 2 மாறுறாருங்க, வீடு மாறுறாரு. இப்போ என்னென்ன முக்கியமான விஷயங்களை முடிச்சுக்கணுமோ இந்த மாதம் முடிச்சுக்கோங்க. ஐயா, இப்போ அடுத்த மாதமும் நல்லா இருக்குது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது இப்போ சொல்கிறேன். ஆனால் நம்ம ஒரு வருஷமாக சூப்பரான டைம். அது ஹனிமூன் பீரியடுன்னுவாங்க. அதாவது லட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு வருஷம். நிறைய பேர் பயன்படுத்திட்டு நல்லா முன்னேறினாங்க. விட்டவங்களும் அடுத்த வருஷம் பிடிச்சிடலாம். பட் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் இந்த மாதம் பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஸ்டார்ட்டாவது பண்ணி வச்சுருங்க. அந்த எனர்ஜியை உங்களை தானாக கொண்டுட்டு வரும். சரியா? அது இந்த மாதம் ஒன்றும் சூப்பர். 15க்கு அப்புறம்லாம் எப்படின்னா சுக்கிரன் உள்ளே வருவார். குரு சுக்கிரன்றது சரியான பவர். நாங்கள் சில ஹோமம்லாம் நடத்துகிறோம் கோவில்களில். நம்ம கிளைண்ட்ஸ்க்கு நிறைய ஹோமம். அந்த ஹோமங்களில் குரு சுக்கிரன்ற ஒரு காம்பினேஷன் மேஜிக் பண்ணும். சரிங்களா? அது எதுன்னா நான் டீட்டெயிலாக ஓப்பனாக சொல்ல முடியாது. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கோச்சுக்கு வைப்பாங்க, பெரிய ஜோதிடர்களே. அதனால் அது ஒரு சூட்சமம். குரு சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி இல்லை, எடுத்து கொட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் சூப்பரான மாதம். அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு இந்த உங்களுக்கு ஜூன் குரு மாறினாலுமே உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு தான் மூவ் ஆவார். அதனால் கையில் காசு நல்லா இருக்கும். ஒன்றும் கவலை இல்லை, சூப்பராக இருக்குது டைம். சரி, இன்னொன்று கல்யாணம். போன வருஷமே கல்யாணத்துக்கு ரொம்ப நல்ல டைம் இருந்தது. நிறைய பேர் கல்யாணம் நம்மளுக்கு பொருத்தமும் பார்த்தாங்க, டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இன்கேஸ் யாராவது அதை மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த வருஷம் டைம் இருக்குது. முக்கியமாக இந்த மாதம், அதாவது சில பேர் கேட்பாங்க, சார் இந்த ஒரே மாதம் கல்யாணம் முடிச்சிட முடியுமான்னு. அதெல்லாம் இல்லை. அதாவது யாராவது ஒன்றும் மேட்ரிமோனி ஆப்லேயே போடாதவங்க, ஒன்றும் புரோக்கர்கிட்ட பேசாதவங்க, இல்லை யாராவது இதில் மிதுனத்தை நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப ரசிக்கும் தன்மை உள்ள ராசி லக்னம். சரிங்களா? இதில் நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, கவிதை எழுதுவாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் ஆஃபீஸில் ஹெட்ஃபோன் போட்டு சவுண்டாக ஹம் பண்ணிகிட்ருப்பாங்க. மிதுனம் தான் மோஸ்ட்லி. அது மிதுனமாக தான் இருக்கும் ராசியில் லக்னம். சரிங்களா? அதனால் இவங்க காதல் வயம் அதிகமாக பாடுவாங்க. மேரேஜ் வீட்டில் அந்த பொண்ணு வீட்லேயோ அப்பா பாய் ஃப்ரெண்ட் வீட்லேயோ போய் பேசணுன்னாலும் இது ஒரு சூப்பரான டைம். தாராளமாக போய் பேசலாம். இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் முக்கியம். சரி, இது ஒன்று. அடுத்து வேறு என்ன நல்லா இருக்குது? ஜாபுங்க. ஜாப் சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே மிதுனத்தில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வந்துடுச்சு. சரிங்களா? அப்படி இன்கேஸ் வரலைன்னாலும் அடுத்து வர மாதங்கள்லாம் உங்களுக்கு சரியான சூப்பரான டைமாக இருக்குது, கிடைக்கும். இந்த மாதம்லாம் எனக்கு தெரிஞ்ச ப்ரொமோஷன் அப்ரைசலுக்கு கடைசி மாதம் நிறைய கம்பெனிகளில்
இன்னும் உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் போயிட்டு பேசுங்க, ப்ரொமோஷனுக்கு பேசுங்க. நான் இதில் வந்து அதான் இனிமேல்ட்டு எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் இந்த பரிகாரங்கள் தெரிய போது. ஒரு ரொம்ப சூட்சமான பரிகாரங்கள் நான் வீடியோக்கு நடுவில் தரப்போகிறேன். யார் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் வேணுமோ, இல்லை மேனேஜர் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, எனக்கு ப்ரமோஷன் தரமாட்டாரு, சேலரி ஹைக்கு வரமாட்டேங்குது அப்படின்றவங்க வந்து பச்சை பயிர், இது வந்து மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு பச்சை பயிரை ஒரு எல்லோ கலர் பேப்பரில் கொஞ்சோண்டு போட்டு மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு 7 நாளைக்கு வையுங்க. என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். இது வந்து இத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும், இது கூட வேறு சிலது கலக்கணும்னு இருக்குது. அதெல்லாம் எனக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தான்னு தெரியும். பொதுவாக சொல்கிற விஷயம்னா இந்த பச்சை பயிரை வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பரில் போட்டு மடித்து வச்சுக்கோங்க. ஒரு 7 நாள் கழித்து அதை வந்து இது காக்காக்கோ பூராக்கோ போட்டுருங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 7 நாளைக்கு ஒரு தடவை திரும்பி திரும்பி செய்ய உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்க வெற்றி வருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் பேட்ரி மாதிரி சார்ஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வழிபட வேண்டிய தெய்வம்னா பெருமாள், இல்லை கிருஷ்ணரை பாமா ருக்மிணியோட துளசி கொடுத்து வழிபடுங்க. நடராஜர் அம்பாள், முக்கியமாக திருவாதிரையாக இருந்தீங்கன்னா நடராஜர் அம்பாளை வந்து நீங்கள் வில்வ மாலை கொடுத்து வழிபடலாம். இதை வந்து புதன்கிழமை புதன் ஹோரையிட வழிபட உங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாக அமையுங்க. இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? பொதுவாக எப்படி வாழ்க்கை இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, உங்களுக்கு யாருக்கு நல்ல காசு வரும், யாருக்கு கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, வேலையில் ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், பிஸ்னஸ் யாருக்கு நல்லது நடக்கும், இது எல்லாமே பொதுவான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். உடல் உபாதைகள், நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, தெய்வ வழிபாடுகள், சில தாந்திரிகள் பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே பொதுவான பலன்கள். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான். இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது விஷயங்கள் மாறும் உங்களுடைய சார்ட் பொறுத்து. சரியா? உங்களுக்கு இதுக்கு மேலே தெளிவான விஷயங்கள் இன்னும் வேணும், இல்லை உங்களுக்கு முக்கியமான காரியங்கள், இப்போ ப்ரமோஷன் டைம், சார் இப்போ ப்ரமோஷன் டைம், எனக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக நான் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை என்ன பண்ணால் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்னால் உங்கள் சார்ட் கன்சல்டேஷன் எடுத்தால் தான் கிளியராக தெரியும். அதே மாதிரி இப்போ நிறைய படிக்கிற குழந்தைங்க புதுசாக காலேஜ் போகிறீங்க, நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்கிற திருமண பொருத்தம், இந்த பேர் அமைப்பில் இருக்க பொண்ணு அமையும், பையன் அமையும். இதே மாதிரி தான் படிப்புக்கும் இந்த மாதிரி காலேஜுகள் அமையும். நீங்கள் ஒரு 5 காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதில் எது அமையுன்றதை கேட்டிங்கன்னா அதை உங்கள் அந்த பேர் பொருத்தம் பார்த்து அதில் படிக்கும்போது ஒன்றும் நல்ல வளர்ச்சி வரும். சரிங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயங்கள் தான். ஸோ இதுதான் அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, இது முக்கியமான விஷயங்கள். வேணுன்றவங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கு. பொதுவாக இந்த மாதம் என்னென்ன பண்ணான்னா, உங்களுக்கு வைகாசி விசாகம் முருகருடைய ஃபங்க்ஷன். வைகாசி விசாகம் சரியான பவர், அதாவது முருகருடைய பவரே ரொம்ப உச்சியில் இருக்கும். ஏன்னா அவரோட பிறந்த நட்சத்திரம் அது. சரிங்களா? அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக விரதம் இருங்க. நம்ம விரதம் பற்றியே நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். 7 நாள் விரதம், 11 நாள், 21 நாள், 48 நாள் விரதங்கள் இருக்குது. அந்த விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க கள்ளழகர் மே 1 31 வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் தான். மே 1 கள்ளழகர் வழிபாடு பெருமாள். இந்த வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டு வர ரொம்ப நல்லது. எல்லோரும் இதுக்கு மதுரைக்கு தான் போகணுன்றது இல்லை. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவில், பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணாலே சூப்பராக இருக்கும். எல்லாருமே இந்த நாள் ஹோரை இதை பிடிச்சிக்கோங்க. உங்கள் பிறந்த நாள், பிறந்த ஓரை, இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் வந்து அதில் கலந்து நிறைய சொல்லியிருக்கேன். அதை பிடிச்சிக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து நல்லா முன்னேறலாங்க. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு நியூமராலஜி, வாஸ்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதம் இந்த பெருமாள் கள்ளழகர் அருளால், முருகன் வள்ளி தேவானை அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க மாயன் பக்தி சார்பாக டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.